வணக்கம், வெல்கம் பேக் டு பிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான இயரிங்ஸ் தாங்க எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ரிங்லயே பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிங் எடுத்திருக்கேன். இதுல குட்டி குட்டியா இந்த ஒயிட் பீட்ஸ் அட்டாச் பண்றேன். சின்னதா இருக்க ஒயிட் பீட்ஸை ஒரு ஆஃப் வரைக்கும் அட்டாச் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் ஆட் பண்றேன். இதே மாதிரி ஃபுல்லா பீட்ஸை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சூப்பரான இயரிங்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்க சின்ன சைஸ் ரிங்கையுமே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். நீங்க கிட்ஸ்க்கு எல்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிங் யூஸ் பண்ணி கோத்துக்கோங்க. அதுவுமே எப்படி பண்றதுன்னு நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பதிலா இதுல சுகர் பீட்ஸும் நீங்க ஆட் பண்ணி ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பீட்ஸுமே நீங்க போட்டுக்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு காதுல ஹெவியா தெரியாது, பார்க்கவும் ரொம்ப எலகண்டா ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இயரிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரிங்குக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பெண்டை மட்டும் லைட்டா நிமித்தி விட்டுட்டு இந்த மாதிரி பீட்ஸை ஃபுல்லா இதுல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா பினிஷ் பண்ணிட்டு அந்த பெண்டை மட்டும் முன்ன இருந்தது போல லைட்டா பெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான இயரிங்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல இன்னும் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.